மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம செக்மெண்ட்ல வந்துட்டு அறுபடை வீடுகள் பத்தி பார்த்துட்டே வரோம். முதல்ல திருச்செந்தூர் பார்த்தோம். இப்போ வந்து முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் முருகா அப்படின்ற ஒரு பாட்டெல்லாமே கூட வரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய முருகன் பார்க்கும்போதே அவ்வளவு பரவசமா இருக்கும். அந்த விளக்கொலியில முருகன் பார்க்கறதுக்கு, அது திருமணம் முடித்த இடம். திருமணம் ஆகாதவங்க காத்திருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்க நினைச்சபடியே திருமணம் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவில் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் முருகர் வந்து இங்கே திருச்செந்தூரில் போர் முடியுது, அவர் வெற்றி பெறாரு. அந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த போரை வெற்றி பெற்று தான் இங்கே வந்து தெய்வானையை வந்து மனம் புரிவார் திருப்பரங்குன்றத்தில். ஸோ அது வந்து கல்யாண கோலத்தில் அங்கே முருகர் இருப்பார். எல்லா ஸ்தலத்துலேயும் நின்ன கோலத்தில் இருப்பார். அங்கே உட்காந்துட்டு இருக்க கோலம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது வந்து கல்யாண கோலம். கல்யாண கோலத்தில் அங்கே இருப்பார். அதான் ஒரு அமைதி, ஒரு போருக்கு பின் அமைதின்னுவாங்கல்ல, போர் முடிஞ்சு அந்த அமைதியாக நிறைவாக இருப்பார், வரம் கொடுப்பாரு. ஸோ அங்கே போகும்போது நம்மளுக்கு ஒரு வரம் கிடைக்கும். அதுவும் மெயினாக எந்த விஷயத்துக்கு வரம் கிடைக்கும்னா, அந்த ஸ்தலத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வரம் கிடைக்கும். திருமணம் ஆகணும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், இதுக்கெல்லாம் அவர் வரம் கொடுப்பாரு. அந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்ம எது கேட்டாலும் முருகர் கொடுத்துருவாரு. ஸோ அது நல்லது கண்டிப்பா. அப்போ அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை அங்கே மகிழ்ச்சியான கோலத்தில் அவர் இருக்கும்போது நம்ம போய் கேட்டால் கொடுத்துருவாரு. ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் போகிறதும் பெரிய ப்ராசஸ். போகணும் நினச்சி அந்த டைம் வரும்போது தான் போவோம். அப்படி போயிட்டு வந்துட்டா நம்ம என்ன கேட்டோமோ அது நடக்கும். கண்டிப்பாக. அது ஒரு குகை கோவில் மாதிரி இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள போயிட்டு இந்த வெளியில வர்ற அமைப்பு எல்லாமே குகை கோயில் அமைப்பு. குகை கோவில் தான், குகைக்குள்ளதான் இருப்பாரு. குகை கோவில் தான் அது. அது மலையில ஒரு குகையை குடைஞ்சு அதுல தான் இருப்பாரு. குகை தான் அது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல நிறைய மறைக்கப்பட்ட சிலைகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்ப இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது மறைக்கப்பட்ட சிலைகள்னு ஏதாவது இருக்குதா அங்க உள்ள? மறைக்கப்பட்ட சிலைகள்ன்றதை விட எனக்கு வந்து ஒரு சிலையை பற்றி நாங்கள் சொல்கிறேன். அங்கே மறைக்கலாம் இல்லை, அங்கே மெயின்லேயே இருப்பாங்க. அந்த மண்டபம் இருக்கும். ஒரு தூணில் மன்மத கடவுள்னு ஒரு சிலை இருக்கும். இந்த மன்மத கடவுள்ன்றது எதுக்குன்னா, கல்யாண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு உதவுவார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இங்கே திருப்பரங்குன்றம் போனால், யார் போனாலுமே, நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை, உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, சீக்கிரம் இதெல்லாம் சரியாகணும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இணக்கமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான குறைகள் இருக்குது அப்படின்னா அந்த மன்மதனுக்கு போயிட்டு, மன்மதன் இருப்பாங்க, ரதி தேவியும் இருப்பாங்க அங்கே. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து மஞ்சளை வாங்கி அங்கே அவங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். அபிஷேகம் இல்லை, மஞ்சள் வாங்கி அந்த சிலை முழுவதும் நம்மளே கையாலே போடலாம். ஒரு தூணில் தான் இருப்பாங்க. மஞ்சளை ஃபுல்லாக அவங்க மேலே கொட்டி வணங்கிட்டு, ஒரு விளக்கேற்றி வச்சு கூட வணங்கிட்டு வந்தால் நிச்சயமாக நம்மளுடைய திருமணம் தாம்பத்திய வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து விலகும். ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இருக்குது அண்ட் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸும் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் மோரோவர் அது யாருக்கும் தெரியாது. ஸோ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆனது ஒரு பிரச்சனை, இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு பிரச்சனை, கல்யாண வாழ்க்கை ஆகாதவங்களுக்கு இன்னும் ஆகலையேன்னு ஒரு பிரச்சனை. ஸோ அது ரெண்டுமே சரியாகிற இடம் அந்த ஒரு இடம். அங்கே போயிட்டு வேண்டிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை இப்போதான் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. ஸோ இப்பவுமே கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச 48 நாள்லயே போயிட்டு கோவிலை பார்த்துட்டு வரணும். ரொம்ப விசேஷமானது, அப்படி ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்பதான் பிரபஞ்ச சக்தி அங்கே அதிகமா இருக்குமா? பிரபஞ்ச சக்தின்றதை விட ஒரு கோவில் கட்டமைப்புலேயே பிரபஞ்ச சக்தி எப்பவுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இப்போ இருக்கிற கோவில் சொல்ல, மன்னர்கள் கட்டின கோவில், வருடக்கணக்காக இருக்கிற கோவில், பழமையான கோவில்கள்லாம் பிரபஞ்ச சக்தியை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க. அதனுடைய கட்டுமான பணிகளே அப்படி தான் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி தான் இருக்கும். அது இங்கே விஷயம் இல்லை. அந்த 48 நாள்ன்றது ஒரு மண்டலம். ஸோ ஒரு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச கோவிலில் ஒரு மண்டலத்துக்கு சில சூட்சுமமான அபிஷேகங்களும் பூஜைகளும் அங்கே வந்து நடக்கும். சூட்சுமமான பூஜைகள் நடக்கும் 48 நாளும். ஒரு நாளும் சூட்சுமமான பூஜைகள் நடக்கும் அங்கே. ஸோ 48 நாள் சில கோவிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைகள்லாம் அங்கே செய்வாங்க. நம்ம வெளியே இருக்க மக்களுக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் போது அப்போ அந்த 48 நாளுக்குள்ளே நம்ம ஒரு நாளாவது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டா
அதனுடைய ஒரு பலன், அதனுடைய அந்த சக்தி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் 48 நாளுக்குள்ள அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும். அந்த ஒரு மண்டலம் தான் அது நடக்கும், அதுக்கப்புறம் நடத்த மாட்டாங்க. அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும் அப்படின்வாங்க. ஓகே, இதுதான் 48 நாள் ரகசியம் அது. கண்டிப்பா பொதுவாகவே திருப்பரங்குன்றம் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் சர்ச்சை எல்லாமே கூட நடந்தது. பக்கத்தில் வந்து மசூதி இருக்குது, இங்கே திருப்பரங்குன்றம் இருக்குது, கோவிலோட புனிதத்தன்மை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. வரலாற்று ரீதியாக மசூதிக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கறது வேற, வரலாற்றுக்கு போவேன்னா அந்த கோவிலில் நம்ம ஒரு விஷயம், நல்ல விஷயம் கற்றுக்கலாம். அங்கே இது கோவில் மசூதி இருக்கிறதால சமத்துவம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். ஸோ முருகர் வந்து அது எதுவும் சொல்லலையே, முருகர் அதை அப்படியே தானே விட்டுருக்காரு. அப்போ முருகர் என்ன சொல்றாரு இதன் மூலியமா? சமத்துவமா இருங்க, எந்த மதத்துல இருந்தா என்ன, எல்லாருக்கும். அதாவது இப்போ 2 வழியில நான் போறேன். இப்போ வந்து சிதம்பரத்துக்கு போறோம், சிதம்பரம் நடராஜரை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. இல்லை சிதம்பரத்துக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போறோம், ஏதோ ஒரு வேலை விஷயமா சிதம்பரம் போறோம். ஓகே, ஸோ நீங்க வந்து பாண்டிச்சேரி வழியா வரீங்க, கடலூர் வழியா வரீங்க, பாண்டிச்சேரி கடலூர் இப்படி. நான் வந்து திண்டிவனம் விழுப்புரம் அப்படி வரேன், சரிங்களா? ஸோ வரக்கூடிய 2 வழி வேற வேற இருக்கு. போய் சேரக்கூடிய இடம் எங்க? ஒரே இடம் தான், சிதம்பரம் தான். இவ்வளோதான் விஷயம். உங்களுடைய ஆன்மீக பாதை வேற, அவங்களோட ஆன்மீக பாதை வேற. ஆனால் 2ம் வந்த அந்த டெஸ்டினி, அந்த ஒரு சேர்ற இடம் எது, அது ஒன்று தான். ஸோ அதை உணர்த்துறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி 2 வழியிலேருந்து வந்தவங்களும் சேரக்கூடிய இடம் இதுதான். அந்த இறைசக்தியை தான் நம்ம கடைசியில் அடைவோம். அதுக்காக தான் இவ்வளோ ஒரு போராட்டம். அதை நிலைநாட்டுற ஒரு விஷயம்தான் அங்கே இருக்குன்றத நான் நம்புவேன். ஸோ சமத்துவமாக ஒன்று இருக்குது. இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸே வந்து எல்லா மதத்தினரும் இருக்காங்க, எல்லா வேர்ல்டு வைட் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக இருக்காங்க. லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜாலும் வருவாங்க. இப்போ தான் யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? அதனால் எல்லா லாங்குவேஜ், எல்லா மதத்தினரும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து வரக்கூடியது வேற வேற இடத்துல இருந்தோ, வழித்தோன்றலேருந்தோ. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்காக வராங்க? தன்னோட லைஃப்காக பார்க்கறதுக்கு. அதை வந்து எதாவது கைட் பண்ண முடியுமா, எனக்கான ஒரு கைடன்ஸ் பண்ணுங்க. அதே தான் அங்கே நம்ம எந்த ரிலீஜியஸ்லேருந்து வந்தாலும் சேர்ற இடம் ஒரே விஷயம், இறை சக்தி தான். ஸோ அதுதான் அங்கே வந்து பிரதிபலிக்குது அப்படின்றது தான் நான் நம்புவேன் எப்பவுமே. கண்டிப்பாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. போகிற பாதை வேறையாக இருந்தாலும் சேர்ற ஒரே இடம் தான். ஒவ்வொரு முருகன் கோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை வீடுகளும் ஒவ்வொரு சக்தியை கொண்டுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரும். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் எந்த ஒரு கிரக சக்தியை உள்வாங்கியது? ஒரு குரு தலமா, செவ்வாய் கணத்தலமா, எந்த ஒரு சக்தியை உள்வாங்கியது? இது வந்து கிரகம் சக்தின்றதை விட நம்ம வந்து ஒரு அறுபடை வீடும் எந்தெந்த மனித வாழ்வியலுக்கு உகந்தது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கான ஒரு ஸ்தலம். அதுதான் மெயின். 50-50 இல்லையா? பர்சனல் லைஃப் 50, திருமண லைஃப் 50, இப்படி தானே இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் இதுதான் 2 தான், வேற 3வது 4வது ஆப்ஷன்லாம் கிடையாது. இந்த பேஷன், அவங்களுடைய இலக்கு, அச்சீவ்மெண்ட், அதெல்லாம் எல்லாமே பர்சனல் லைஃப்ல சேர்ந்துடும். ப்ரொஃபஷனல் எல்லாமே. திருமண பந்தம், குடும்ப வாழ்க்கை, அது ஒரு லைஃப். ஸோ அந்த குடும்ப வாழ்க்கை, திருமண பந்தத்துக்கான ஒரு சிறப்பான ஸ்தலம் தான் அந்த அறுபடை வீடுல வரக்கூடிய முதல் வீடான திருப்பரங்குன்ற ஸ்தலம் அங்கே. அதுதான் கண்டிப்பா. ஸோ கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போனா கூட ஒன்றும் இல்லை. அந்த கோவிலுக்கு போய் முருகரை பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த கோவில் போகும்போது அங்கே நிறைய கல்யாணம் நடக்கும். திருப்பரங்குன்ற முருகர் கோயிலுக்கு போகிறவங்க சுபமுகூர்த்த நாளில் போகணும். கண்டிப்பாக போனான்னு நினச்சா அந்த நாளில் போங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த நாள் போகும்போது ஏதாவது ஒரு கல்யாணம் அங்கே நடக்கும். சில டைம்லாம் நிற்கவே இடம் இருக்காது, அடுத்தடுத்து கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது கோவில் உள்ளே மண்டபத்திலே நடக்கும். அங்கே வந்து ஐயர் வச்சோ அதை வச்சோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அது பண்ண மாட்டாங்க. அவர் இருக்காரு, அவர் சன்னதியில் 2 குடும்பத்தாரும் சேர்ந்து அழகாக முருகர் வந்து நின்று தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு தோணும். அந்த மாதிரி வந்து நடக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு, நம்மளுக்கு கல்யாணம் ஆன டைமில் எப்படி இருப்போம் அந்த ஒரு உணர்வு தோணும் பார்க்குறவங்களுக்கே. சரி, இப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணோம், அப்போ என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கணவனோடையோ மனைவியோடையோ நம்ம வந்து சகஜமாக போகலாமே, அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். ஸோ அதனால் கல்யாணம் நடக்கிற டைம் போகணும், ஃபேமிலியாக போகணும். அதுவும் கல்யாணம் நடக்கிறத பார்த்தா கூட போதும், ரொம்ப விசேஷம். அது ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சா அங்கே கல்யாண சாப்பாடு சாப்பிட்றது அதை விட இன்னும் விசேஷம்.
கல்யாண சாப்பாடுலாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, முருகரே உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டாருன்னு அர்த்தம். இது யாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆனா இது 2 விஷயம் செய்யணும் அங்க போனா. கண்டிப்பா. அதே மாதிரி மேம் திருப்பரங்குன்றத்துல சரவண பொய்கை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, பொய்கை இது மாதிரி. ஆனால் பெரும்பாலும் அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. உண்மையாக அந்த மாதிரிலாம் போய் சரவண பொய்கை அந்த மாதிரி தீர்த்தத்தெல்லாம் போய் நினைறது அவ்வளோ விசேஷமானது இல்லையா? ஆமா, தீர்த்தம்ன்றது அது ஏன் தீர்த்தம் இருக்கு, அங்க என்ன இருக்கு, தண்ணி தான் இருக்கு. தீர்த்தம்ன்றது ஹோலி வாட்டர். இப்போ சாதா தண்ணிக்கும் தீர்த்தம் ஹோலி வாட்டருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அது என்னன்னா இறைசக்தி அதுல சேர்ந்துருக்கும். அதாவது இப்போ 2 கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டம்ளரில் என்ன பண்ணலான்னா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லலாம். ஒரு கடவுளுடைய மந்திரமோ இல்லை பாசிட்டிவான விஷயங்களோ, எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கட்டும், வையகம் நல்லா இருக்கட்டும், எனிதிங் பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக சொல்லி எடுத்து வச்சிடலாம். இந்த டம்ளரில் நெகட்டிவான விஷயங்கள், எனக்கு இவன் எதை செஞ்சால் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இந்த மாதிரி நடக்கணும், அப்படி சொல்லி எடுத்து வச்சிடலாம். சரிங்களா? இந்த 2 டம்ளர் தண்ணியும் சொல்லி எடுத்து வச்சிட்டோமா, இந்த டம்ளர் தண்ணியை நீங்களே குடிங்க, வேற யாருக்கும் கொடுக்க வேணாம். சில விஷயம் நான் செஞ்சுட்டு அதை நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பண்ண தேவையில்லை. ஒரு நாள் இந்த டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போங்க, வேலைக்கு போகும்போது, வெளியே போகும்போது, அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தண்ணியை அடுத்த நாள் எடுத்து குடிச்சிட்டு போங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நெகட்டிவான விஷயம், ஆமா, நெகட்டிவ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போங்க, அன்னைக்கெல்லாம் எப்படி உங்க வாழ்க்கை போராட்டமா இருக்குன்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே அந்த பிரதிபலிப்பு. தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்கு. தண்ணி சாதாரணமானது கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரண தண்ணி தானே. உலகத்துல எது பவர்னா தண்ணி தான் பவர்ஃபுல். நெருப்பை விட தண்ணி தான் பவர்ஃபுல். தண்ணியை நீங்க எதோடய மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ அப்படி தண்ணிக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். அப்போ அந்த பவர்ல நீங்க சில விஷயத்தை இறக்கும் போது அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறும். அதனால தான் எல்லா பூஜை டைம்லையும் சரி தண்ணி இருக்கும். பூஜை அறையிலையும் எல்லா வீட்லையும் தண்ணி இருக்கு பாருங்க. தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம், தண்ணிக்கு அவ்வளோ போகிற. அதனால தான் பரம்பொருளாக நினைக்கக்கூடிய, பிரபஞ்சத்தின் தலைவனாக நினைக்கக்கூடிய, பிரபஞ்சமாக நினைக்கக்கூடிய சிவபெருமானை என்ன பண்ணியிருக்காரு, மேலே வந்து கங்கை தான் வச்சிருக்காரு. தண்ணிக்கு பவர் அதிகம். ஸோ அப்போ அந்த தீர்த்தமானது அவ்வளோ மந்திரங்கள் உச்சரிக்கிறாங்க, அவ்வளோ நல்ல விஷயங்கள் அங்கே செய்கிறாங்க, அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த தீர்த்தம்லாம் வந்து மோஸ்ட்லி மலையிலேருந்து உச்சியிலேருந்து வரும், ரொம்ப பியோராக வரும். அதெல்லாம் எதுவுமே மாசுபடாமல் கலக்காமல் வந்து இறங்கும். அது ஒரு வகை. இன்னொன்று மந்திரத்தாலேயும் நல்ல விஷயங்கள்னாலையும் அது வந்து நம்ம ஹோலி வாட்டர் உருவாக்குறோம். அது ஒரு வகை. ஸோ அப்படியாப்பட்ட தீர்த்தம் அதெல்லாம் வந்து அப்போ பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த தீர்த்தம் நம்ம குடிக்கும் போது சில கோவில்லாம் போயிட்டு அந்த தீர்த்தத்தை குடித்தா அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வியாதிலாம் சரியாகும். அது இன்ன வரைக்கும் இது வந்து நடக்குது. இது வந்து ஐதீகம்லாம் இல்லை, உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர், அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பவர். அந்த கடவுள் இறைசக்தி கனெக்டான அந்த தண்ணி, அதுதான் தீர்த்தம், அதுக்கு அவ்வளோ பவர். கண்டிப்பாக. பொதுவாகவே முருகன் கோவிலுக்கு போனால் செவ்வாய்க்கிழமை தான் போகணும், ரொம்ப விசேஷம் அப்படிலாம் வேற சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றதுக்கு எந்த கிழமையில போனால் ரொம்ப விசேஷமா இருக்குமா? அதான் சொன்னேன், திருப்பரங்குன்றதுக்கு இந்த கிழமைன்றதை விட முகூர்த்த நாளில் போங்க, அதான் விசேஷம். முகூர்த்த நாளில் போனால் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும், கல்யாணத்தை பார்த்துட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம். அது செய்யணும், அதுதான் விசேஷமே. வேற எதுவும் அங்கே விசேஷம் கிடையாது. அது எந்த நாளில் முகூர்த்தம் வந்தாலும் போயிட்டு வந்துடணும். திருப்பரங்குன்ற கோயிலுடைய அந்த கருவறை பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஒரு குடைவரை கோயில் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பாறையை குடைஞ்சு வந்து அது கட்டியிருந்திருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப தேவாம்சமாக இருக்கும். ஸோ அதில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கே வந்து பொதுவாக மூலவருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அவர் கல்யாண குளத்தில் இருப்பார், பாறையிலே செதுக்கி இருப்பாங்க மூலவரை. ஸோ அபிஷேகம் வந்து அங்கே இன்னொன்று பாறையில் செதுக்கப்பட்ட அந்த ஒரு புனித ஈட்டின்னு சொல்லுவாங்க, வேல், புனித வேல், அந்த வேலுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து அந்த வேலுக்கு தான் மூலவருக்கான அபிஷேகம் அங்கே தான் நடக்கும். அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு, ரொம்ப சிறப்பான அபிஷேகமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அவரோட வாகனம் மயிலாகத்தான் இருக்கும். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் விசேஷமாக பார்த்தீங்க அப்படின்னா நந்தி இருப்பார். என்ன காரணமாக இருக்குன்னா? இது வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய தூணில், அதாவது அங்கே சிவனும் விஷ்ணுவும் எதிரெதிர் துருவங்களாக இருப்பாங்க. இப்போ சிவனும் விஷ்ணுவும் வந்து மாமா மச்சான் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரே குடும்பம். ஆனால் அங்கே மட்டும் எதிரெதிர் துருவங்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து புராண கால வரலாறு அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐதீகமாக பேசப்படுறதும் சொல்லலாம். அங்கே அந்த குகை வந்து குடைஞ்சாங்க இல்லையா, அது வந்து சிவத்துக்கு தான், சிவலிங்கத்துக்கு தான் அது வந்து குடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. ஸோ பேசக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் தான் முருகர் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு செஞ்சார் அப்படின்றதும் இருக்கு சரிங்களா. ஸோ அதனால அந்த நந்தி சிலை அங்கே இருக்கும் முன்னாடி. கண்டிப்பா திருப்பரங்குன்றம் பத்தி நாங்க தெரியாத நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. ஸோ இந்த வாட்டி வந்து திருமணத்துல பிரச்சனை இருக்கிறவங்க, கல்யாண வாழ்க்கையில வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, மன்மதனை போய் பார்ப்பாங்க அப்படின்னு கூட நம்பலாம். ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்களை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை வீடுகள் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக வந்து 3வது படை வீடான பழனியை பற்றி அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து பேசுவோம். அதுக்கான லீடாக கூட இது இருக்கும். கண்டிப்பா இந்த செக்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.